வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் மீண்டும் ஈரான் இஸ்ரேல் போர், ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் புறம் தள்ளும் ஈரான். டொலரை அடித்து வீழ்த்தி உலகை அதிர வைத்த பிரிக்ஸ் வர்த்தகம், புடின் அறிவிப்பு. வயதை வேகமாக உயர்த்தும் புதிய வைரஸ், பாபா வங்காவின் அதிர்ச்சி கணிப்பு. அமெரிக்கா முகத்தில் ஈரானின் பலத்த அறை, கமேனியின் அதிரடி கருத்து. விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம், ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். ஈரானிலிருந்து வெளியேறும் ஆப்கானிஸ்தான் மக்கள். சமூக வலைதளத்தில் காட்டு தீயாக பரவிய சிறுமிகளின் ஆபாச படங்கள், 2 ஆசிரியர்கள் கைது. இந்திய வம்சாவளி வேட்பாளர் பைத்தியம், ட்ரம்ப் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் போட்டியிடும் நிலையில் அவரை அமெரிக்க அதிபர் பைத்தியம் என்று விமர்சித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நியூயார்க் நகர மேயர் தேர்தல் நவம்பர் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரை தேர்வு செய்ய உட்கட்சி தேர்தல் நடைபெற்றதில் இந்திய வம்சாவளி எழுத்தாளர் மஹமூத் மம்தானி மற்றும் பாலிவுட் இயக்குனர் மீரா நயாரின் மகன் சோக்ரன் மம்தானி போட்டியிட்டனர். இதில் சோக்ரன் மம்தானி வெற்றி பெற்றிருக்கின்றார். சோக்ரன் மம்தானி தற்பொழுது குயின்ஸ் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக இருக்கும் நிலையில் இவருக்கு நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மம்தானி பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிடுகையில், ஜனநாயக கட்சியினர் எல்லை மீறிவிட்டனர். 100% கம்யூனிஸ்ட் பைத்தியம்தான் மம்தானி. அவர் புத்திசாலி இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் தீவிர ஆதரவாளராக மம்தானி கருதப்படும் நிலையில் நியூயார்க் மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதை தனது முக்கிய நோக்கமாக கொண்டு பிரச்சாரம் செய்து வருகின்றார். தான் மேயர் பதவி ஏற்றவுடன் வாடகை உயர்வை கட்டுப்படுத்துவேன் என்றும் மக்களுக்கு தேவையான வீடுகளை உருவாக்குவேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். மேலும் பணக்காரர்களுக்கு அதிக வரியை செலுத்துவதன் மூலம் இந்த செலவுகளுக்கான நிதியை திரட்டுவேன் என்றும் அவர் கூறியிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்துள்ள பிரிக்ஸ் அமைப்புகளுக்குள் உள்ளக வர்த்தகம் 1 டிரில்லியனை கடந்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இது அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு முதல்கட்ட வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது 10க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ள இந்த அமைப்பின் மக்கள் தொகை மற்றும் உலக ஜிடிபியில் பங்களிப்பு 40% காணப்படுகின்றது. இந்த நிலையில் பிரிக்ஸ் நாடுகள் எதிர்காலத்தில் அணுசக்தி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் பெரும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளன என்றும் உறவுகளை வலுப்படுத்தி சமத்துவ மற்றும் ஒற்றுமையை கடைபிடிக்க உள்ளதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் தங்களது சொந்த நாணயத்தில் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்துள்ளதை அமெரிக்கா கவலையுடன் கவனிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த நாணய மாற்றமின்றி நேரடி வர்த்தகம் மூலம் வங்கி கட்டண செலவுகள் குறையும் மற்றும் லாபம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ரூபாய் போன்ற உள்ளூர் நாணயங்களின் பொருள் மதிப்பு உயரும் எனவும் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் டொலரின் ஏற்ற இறக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரிக்ஸ் வர்த்தகம் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைத்து இந்தியாவுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இணையத்தில் பாபா வங்காவின் கணிப்பு ஒன்று வைரலாகி வருகிறது. பல்கேரியாவின் பிரபலமான தீர்க்கதரிசியான பாபா வங்காவின் குறிப்புகள் பல சம்பவங்கள் இன்று வரை உண்மையாகி வருகிறது. இதில் டயானாவின் மரணம் மற்றும் சீனாவின் எழுச்சி போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். இருப்பினும் மனித இனம் எப்பொழுது அழியும் என்பது வரையும் பாபா வங்கா கணித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது வைரஸ் குறித்த அவரது கணிப்பு ஒன்று வைரலாகி வருகின்றது. இதன்படி ஒரு ஆபத்தான வைரஸ் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு வேகமாக பரவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வைரஸானது மக்களின் வயதை வேகமாக அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மக்கள் விரைவில் வயதானவர்களாக காட்சியளிக்க தொடங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் தெஹ்ரான் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பிலான பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு நேர்மாறாக, அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் சந்தித்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்குவார்கள் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் தற்பொழுது அமெரிக்காவுடனான ராஜதந்திரம் தமது நலனுக்கு உகந்ததா என்பதை தெஹ்ரான் மதிப்பிட்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார்.
அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தற்பொழுது வரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அரக்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் நாட்டிலிருந்து ஒரே நாளில் 30,000க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள் தங்களது தாயகத்துக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானின் மேற்கு ஹெராத் மற்றும் நிம்ரோஸ் ஆகிய மாகாணங்களில் அந்த நாடு ஈரானுடன் 2 முக்கிய எல்லைகளை பகிர்ந்து வருகின்றது. இதில் மேற்கு ஹெராத்திலுள்ள இஸ்லாம் காலா எல்லை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் திரும்பி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்லாம் காலா எல்லை வழியாக 30,000க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள் இன்று மேற்கு ஹெராத் மாகாணத்தினுள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நாடு திரும்பும் மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தலிபான் அரசு வழங்கி வருவதாக அந்த நாட்டின் தகவல்கள் மற்றும் கலாச்சாரத்துறை தெரிவித்திருக்கின்றது. ஜப்பானின் ஆய்ச்சி மாகாணம் நகோயா நகரில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் அங்குள்ள பள்ளி ஆசிரியர்கள் 2 பேர் சக ஆசிரியர்களுடனான சமூக வலைதள குழுவில் சிறுமிகளின் ஆபாச படங்களை பகிர்ந்திருக்கின்றனர். இந்த புகைப்படங்கள் மற்ற சமூக வலைதளங்களிலும் காட்டுத்தீயாக பரவி வருகின்றது. இது குறித்த முறைப்பாட்டில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் நகோயா மற்றும் யோகாகாமா பள்ளி ஆசிரியர்கள் 2 பேர் இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தது உறுதியாகியிருக்கின்றது. இதையடுத்து போலீசார் ஆசிரியர்களை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர். வேலையே பயிரை மேய்ந்தது போல அமைந்த இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் முகத்தில் பலமாக அறைந்துள்ளது என ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாபெரும் ஈரானிய தேசத்துக்கு வாழ்த்துக்கள். மக்களுக்கு சில முக்கியமான வாழ்த்துக்களை கூற விரும்புகின்றேன். முதலில் பிழையான சியோனிச ஆட்சியை வென்றதற்கு வாழ்த்துக்கள். அது என்ன கூச்சலிட்டாலும் என்ன கூறினாலும் இஸ்லாமிய குடியரசு கொடுத்த அடியில் சியோனிச ஆட்சி கிட்டத்தட்ட சரிந்து விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி அசாதாரண வழிகளில் நிகழ்வுகளை மிகைப்படுத்தி தெரிவித்து வருகிறார். அவருக்கு இந்த மிகைப்படுத்தல் தேவைப்பட்டதுடன் இந்த வார்த்தைகளை கேட்ட எவரும் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மற்றொரு உண்மை இருப்பதை புரிந்து கொண்டுள்ளனர். அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனர். அத்தோடு அவர்கள் விரும்பிய இலக்கை அடைய முடியவில்லை. இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் முகத்தில் பலமாக அறைந்திருக்கின்றது. அது பிராந்தியத்திலுள்ள முக்கிய அமெரிக்க தளங்களில் ஒன்றான அல் உதைத் விமான தளங்களை தாக்கி சேதப்படுத்தியது என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் தொடங்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தினை நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், அடுத்த வாரம் ஈரானுடன் பேச இருக்கின்றோம். நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் எனக்கு தெரியவில்லை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் மோசமாக சண்டையிட்டனர். பின் இருவரும் சண்டையை நிறுத்த முடிவு செய்தனர். ஒரு நாள் போர் தொடங்கலாம் என நினைக்கின்றேன். அது விரைவில் தொடங்கலாம். ஒப்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. அணு ஆயுதம் வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மற்றும் அணு ஆயுதத்தை நாங்கள் அளித்தோம் என தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலும் அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானை மற்றும் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என தெரிவிப்பது நியாயமற்ற கருத்தாகும் எனவும் பொதுமக்களிடையே கருத்துக்கள் பரவி வருகின்றது. இந்தியாவுடன் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தெரிவிக்கையில், சமீபத்தில் சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதை நினைவு கூர்ந்து அடுத்த பெரிய ஒப்பந்தம் இந்தியாவுடன் இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லோரும் எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள். நேற்று சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். நாங்கள் சில சிறந்த ஒப்பந்தங்களை செய்து வருகின்றோம். விரைவில் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தம் வரப்போகிறது. அது மிக பெரியது. நாங்கள் இந்திய சந்தைகளை திறக்கிறோம் என குறிப்பிட்டிருக்கின்றார். சில வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் 2 நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இதில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அதிகாரிகளும் வர்த்தக அமைச்சகத்தின் குழுவும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கின்றனர். 2030ஆம் ஆண்டுக்குள் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை தற்போதைய $190 பில்லியன் இருந்து $500 பில்லியன் அதிகரிப்பது இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.